இலங்கையின் தேசிய கொடியில் தமிழர்களுக்கும் தமிழ் பேசும் இரண்டு தரப்புக்கும் இடம் வேணும் என்று கேட்டு போனவர்களை பொதுவாக எடுக்கப்படுகிற நிலைப்பாட்டை ஏற்று நான் செயல்படுகிறேன். ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். தமிழினம் தனக்கான ஒரு நியாயமான உரிமையை கோருவதற்கு ஏற்கனவே ரவி என்று சொன்ன மாதிரி முள்ளிவாய்க்காலில் புலிகள் இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு தமிழினம் நாதியற்று கிடக்கும். புலிகள்ல 32 குழு, EPR 4 குழு, இப்படித்தான் தமிழர் ஆயுத போராட்டம் பலகீனப்பட்டிருக்கு. நான் என்ன காய்க்க வேண்டால் இங்க தமிழ் இனத்தின் எதிர்காலம் தான் அவசியமே தவிர பலஸ்தீன் அதாரிட்டி வெஸ்ட் பேங்க்ல ஊழல் நெருக்கடி இருந்தாலும் அவையால் இதுவரைக்கும் காசா அந்த இஷ்யூவை பெருசா எடுத்து கதைச்சது கிடையாது. என்பிபியோட கலக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு தெரியுது கொமேன் எமினிமி வந்து ஒரு பக்கத்துல அரசியல் ஸ்ட்ரக்சர் அவர் கஸ்டடியில இருக்கிறதுக்கு அவரை விட்டுட்டு நாங்கள் இங்கே அவர் புனிதர் சொல்லி கொண்டு நாங்கள் அரசியல் செய்ய முடியாது. 2009 இருந்து அவர் உள்ளுக்க இருக்கிறாருன்னா நீங்கள் அடுத்த தலைவரை நீங்கள் தானே முன்மொழியோடு உருவாக்கவர். நீங்கள் நாடு கடந்த அரசாங்கத்தை வச்சிருக்கோம் சரி, ஆனால் அதை ஒரு மக்கள் செல்வாக்குள்ளதாக்கி தமிழர்களின் புலம்பெயர்ந்த தமிழர்களின் பேராளர்களாக கட்டமையும் கொண்டு சொல்லி உத்தரவாரம் போய் கேட்ட போது உத்தரவாரம் இந்த திம்பு பிரின்சிபல்ல வந்து ஈடுபட்ட ஆயுத அமைப்புகள் எல்லாமே தங்களுக்குள்ள ஒரு பகை முரண்பாட்டையும் வச்சிருந்து கொண்டுதான் சொன்னாராம். இந்த இந்திய படைகள் அமைதிப்படைகளாக வந்து அங்கரிக்கிறார்கள், இங்க தமிழ் மக்கள் வந்து காணியும் வீடும் கடையும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மாத்தியா நீங்கள் இதை பிரிஞ்சு கொள்ளுங்க.